Dear English PGTRB aspirants, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு every chancer will win a general prologue to the Canterbury Tales பற்றி தான் பார்க்க போகிறோம். If you find the content useful, kindly subscribe the channel for more videos on PGTRB English syllabus. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். First of all, prologue எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு முன்னோட்டம் ஆர் இன்ட்ரோடக்ஷன். எதுக்கான இன்ட்ரோடக்ஷன்னா Canterbury Talesக்கான இன்ட்ரோடக்ஷன். Canterbury Talesனா என்னன்னா collection of stories narrated by a group of pilgrims traveling to the shrine of Thomas Becket in Canterbury. இதுல தாமஸ் பெக்கெட் யார் அப்படின்னா he was the first martyr in England who attained martyrdom in 1170. இந்த ஜெனரல் ப்ரோலாக்ல வந்து சாசர் தான் நேரேட்டர். ஸோ ஆஸ் அ நேரேட்டர் சாசர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு பில்கிரிமா நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த பில்கிரிமோட லைஃப் ஸ்டைல், சோஷியல் ஸ்டேட்டஸ், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு இந்த ஜெனரல் ப்ரோலாக்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த Canterbury Tales வந்து ஃப்ரேம் நரேட்டிவ் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு கீழே வரும். ஃப்ரேம் நரேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் வேர் அ லார்ஜ் ஸ்டோரி என்கம்பாசஸ் இண்டிவிஜுவல் டேல்ஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃப்ரேம் நரேட்டிவ் அப்படிங்கிறது ஸ்டோரிஸ் வித்தின் அ ஸ்டோரி ஆர் டேல்ஸ் வித்தின் அ டேல். Canterbury Talesல வந்து ஃப்ரேம் நரேட்டிவ் மட்டும் இல்லாம சாசர் வந்து ரைம்டு கப்லெட் அண்ட் இயாம்பிக் பென்டாமீட்டரும் யூஸ் பண்ணியிருப்பாரு. டேர்ம்ஸ் லைக் ஃப்ரேம் நரேட்டிவ், ரைம்டு கப்லெட், இயாம்பிக் பென்டாமீட்டர் இதெல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சவங்க. So all these terms are related to Chaucer's Canterbury Tales. சாசரோட ஜெனரல் ப்ரோலாக்ல மொத்தம் 858 லைன்ஸ் இருக்கும். சாசர் வந்து மிடில் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி தான் இந்த Canterbury Tales நரேட் பண்ணியிருப்பாரு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஃபேமஸ் இட்டாலியன் ரைட்டர் பொக்காஷியோட டெக்கமரான் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை தான் மாடலை வச்சு சாசர் Canterbury Tales எழுதியிருப்பாரு. And Chaucer opens the prologue with the description of spring season in the month of April evening time at the Tabard Inn in Southwark. Tabard Inn அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தா பில்கிரிம்ஸ் எல்லாரும் கிளம்பி Canterbury போகணும். அண்ட் Canterbury இருந்து திரும்பி மறுபடியும் எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிற இடம் Tabard Inn இருக்கட்டும்னு டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ Tabard Inn will be the place of departure and arrival for the pilgrims. Canterburyக்கு மொத்தம் 31 பேர் போறாங்க. அதுல வந்து நேரேட்டர் சாசர் ஒருத்தர் அண்ட் ஹோஸ்ட் ஹாரி பெய்லி ஒருத்தர். இந்த ஹாரி பெய்லி தான் வந்து சவுத் வாக்ல இருக்கிற Tabard Innோட ஓனர். இவர் தான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா இவரை தவிர்த்து மொத்தம் 30 பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த 30 பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா Canterburyக்கு போகும்போது ஆளுக்கு 2 கதை சொல்லணும், வரும்போது ஆளுக்கு 2 கதை சொல்லணும். So Harry Bailey proposes an idea that each of the 30 pilgrims should tell 2 tales during their journey to Canterbury and during their return. And Harry Bailey will serve as the judge of the tales. And the best story will be rewarded with a free, sumptuous and delicious dinner sponsored by Harry Bailey. So as per the plan, மொத்தம் 120 tales வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பட் என்ன அப்படின்னா 24 டேல்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் ஆகிருப்போம். அதுவும் 23 பில்கிரிம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதில் சாசர் மட்டுமே 2 டேல்ஸ் சொல்லியிருப்பாரு. ஒன்று வந்து த டேல் ஆஃப் சர் டோபாஸ், 2 வந்து த டேல் ஆஃப் மெலிபியஸ். பட் த டேல் ஆஃப் சர் டோபாஸ் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா த ஹோஸ்ட் ஹாரி பெய்லிக்கு வந்து அந்த கதை பிடிக்குது, அதனால இட் வாஸ் ஸ்டாப்ட் அப்ரப்ட்லி. ஸோ அதுக்கு பதிலாக சாசர் வந்து இன்னொரு டேல் சொல்லுவார். அதோட டைட்டில் தான் வந்து த டேல் ஆஃப் மெலிபியஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் 24 டேல்ஸ். இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா இந்த 2 டேல்ஸ், த டேல் ஆஃப் மெலிபியஸ் அண்ட் த பார்சன்ஸ் டேல், இந்த ரெண்டுமே வந்து க்ளோஸ் ஃபார்ம்ல இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி த டேல் ஆஃப் சர் டோபாஸ் வாஸ் ஸ்டாப்ட் அப்ரப்ட்லின்னு சொன்னா இல்லையா, அந்த லிஸ்ட்ல இன்னொரு 3 டேல்ஸ் எடுத்துக்கோங்க. த மாங்க்ஸ் டேல், த குக்ஸ் டேல், த ஸ்கொயர்ஸ் டேல். த டேல் ஆஃப் சர் டோபாஸ் வாஸ் நாட் லைக்டு பை த ஹோஸ்ட் ஹாரி பெய்லி அண்ட் த மாங்க்ஸ் டேல் வாஸ் நாட் லைக்டு பை த ஹோஸ்ட் அண்ட் ஆல்சோ த நைட். ஸோ இந்த 2 ஸ்டோரிஸ் வேர் ஸ்டாப்ட் அப்ரப்ட்லி இன் த மிடில். மற்ற 2 ஸ்டோரிஸ், த குக்ஸ் டேல் அண்ட் த ஸ்கொயர்ஸ் டேல்ஸ், இந்த 2 டேல்ஸையுமே வந்து சாசர் ஆஸ் அ ரைட்டர் என்ன காரணத்தினாலே அவனால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு ப்ரோலாக் டு த Canterbury Tales. அண்ட் த நெக்ஸ்ட் வீடியோ சாசர் வந்து ஒவ்வொரு பில்கிரிமை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.